வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2025 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 151. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டுடைய பத்திரிகை துறை இருக்குல்ல, அதற்கு அந்த நாட்டுடைய அரசு எவ்வளவு சுதந்திரம் வழங்குறாங்க அப்படிங்கிறதுடைய ரிப்போர்ட் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது நார்வே, 2ஆம் இடம் பிடித்தது எஸ்டோனியா அப்படிங்கிற நாடு, 3ஆம் இடம் பிடித்தது நெதர்லாந்து நாடு. நம்ம இந்தியா 151வது இடத்துல தான் இருக்கிறோம். கடைசி இடம், அதாவது 180வது இடத்துல இருக்கிறது எரித்ரியா நாடு. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, இந்தியா முழுவதும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் 54 ஆண்டுகள். நமக்கு கடைசியாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில 1971வது ஆண்டு போர் ஏற்பட்டுச்சுல, அந்த டைமில் தான் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இப்போ 54 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நடைபெற போகுது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ பெஹல்காம் தாக்குதலுக்கு அடுத்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. எப்போ வேணாலும் போர் நடைபெறலாம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்போ இந்த டைம்ல மக்கள், அதாவது திடீர்னு போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பொதுமக்கள் எந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகை அப்படிங்கிறது நாளைக்கு, அதாவது மே 7ஆம் தேதி நடத்துறாங்க. நம்ம நாடு முழுவதும் 250 இடங்கள்ல இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த போறாங்க. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடத்த போகிறாங்க அப்படின்னா, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னையில் மீனம்பாக்கம் விமான நிலையம், அப்புறம் ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை, அப்புறம் மணலி பெட்ரோலிய தொழிற்சாலை, இங்கே எல்லாமே ஒத்திகை பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு வான்வழி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அபாய சைரன் ஒலிக்கணும்ல, அப்படின்னா தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி விமானத்திலேருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. அதற்காக பொது இடங்களில் அபாய சைரன் ஒலிபெருக்கி பயன்படுத்தி ஒலிக்க செய்வாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஓகே இது ஒத்திகைக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, பாதுகாப்பு அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள், அப்புறம் தனியார் நிறுவனங்களுடைய பாதுகாவலர்கள், அப்புறம் ஊழியர்கள், இவங்களுக்கு எல்லாமே பயிற்சி வழங்குவாங்க. அடுத்தது, தாக்குதலுடைய விளைவாக மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம எப்படி ஒரு வாரம் இந்த மாதிரி போர் வந்துச்சு அப்படின்னா நம்ம மின்சாரம் இல்லாமலே இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இணையதளம் ஒருவேளை முடங்குச்சு அப்படின்னா கூட எப்படி நம்ம இணையதளம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்காக நம்ம மத்திய அரசு என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு நைட்டு அல்லது நாளைக்கு நைட்டு கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பயந்துடக்கூடாது. இது இந்த மாதிரி ஒத்திகைக்காக தான். நம்ம கரண்ட் போச்சு அப்படின்னா கூட நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக வணிகர் நல வாரியம் அமைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வணிகர் சங்க கோரிக்கை மாநாடு இப்போ இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். நம்ம நாட்டில் முதல் முறையாக 1989வது ஆண்டு வணிகர் நல வாரியம் அமைத்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது, தமிழ்நாட்டில் மே 5ஆம் தேதி வணிகர் நாளாக விரைவிலேயே அறிவிக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி வணிக நிறுவனங்களில் 24 மணி நேரமும் இயங்குறதுக்கான அனுமதி இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, வணிகர் நல வாரியத்தில் நிரந்தர உறுப்பினர்களுக்கான உதவித்தொகை இது ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இப்போ கடைகள்ல எல்லாம் இந்த நேம் போர்டு வைப்பாங்கல்ல, அது 9 சதுர மீட்டருக்கு மிகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கெல்லாம் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி கடைகளுடைய பேரெல்லாம் தமிழில் வைங்க அப்படின்ற மாதிரியும் அவர் அறிவுறுத்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் வெற்றி பெற்றவங்க இவங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கட்டணம், ஒரு 500 ரூபாயிலேயே இது நம்ம லான்ச் பண்ணுறோம். இதில் இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 42 நாட்கள் தான் இருக்குது. அதனால் நம்ம மே 8ஆம் தேதியிலேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 10 முக்கியமான டெஸ்ட் சீரிஸோட நம்ம இதை நடத்துகிறோம். இந்த 10 டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2000 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணி எழுதலாம்.
இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கூட எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து எழுதிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இப்போ இது சம்மந்தமான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, மாணவர்கள் மற்றும் பணிபுரிபவருக்கு இலவச ஏஐ படிப்புகளை அறிமுகம் செய்யும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் அப்புறம் பணிபுரிவோர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இலவசமாக செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான படிப்புகளை சென்னை ஐஐடி வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. மொத்தமாக 5 படிப்புகளை அறிமுகம் பண்ணுறாங்க. சென்னை ஐஐடியுடைய ஸ்வயம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு, அதன் மூலமாக தான் இந்த படிப்புகளை வந்து இலவசமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாமே ஆன்லைனில் தான் வழங்குறாங்க, இணைய வழியில் தான் வழங்குறாங்க. அடுத்தது, தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது அமையறதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கான அடிக்கலை நாட்டியிருக்காரு. அதே மாதிரி கேலோ இந்தியா திட்டத்துக்கு கீழே அவர் திருநெல்வேலியில் செயற்கை புதுப்பிக்கத்தக்க ஹாக்கி மைதானம் இது வந்து திறந்து வைத்திருக்காரு. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயற்கை இலை ஓடுபாதையுடன் கூடிய கால்பந்து மைதான தளம் இதையுமே அவர் திறந்து வைத்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 மாதங்களில் 40 சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைப்போம் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டப்பேரவை தொகுதிகளையுமே இந்த சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு அரங்கிலையுமே 5 விளையாட்டுகளுக்கு பயிற்சி பெற வகையில் வந்து இது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஒன்னொன்னுடைய மதிப்பு வந்து ரூபாய் 3 கோடியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, ஸ்டார் அகாடமி அப்படிங்கிற ஒன்று சென்னையில் தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா திறமையானவர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. அதாவது விளையாட்டில் திறமையானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த அகாடமி மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் வந்து பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இந்த அகாடமியில் 38 பயிற்சியாளர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஸ்டார் அகாடமி போன்ற விளையாட்டு கட்டமைப்புகள் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, தற்போது யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாரதிதாசன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ தமிழ் வார விழா இது நடைபெற்றது, இதில் சில நிகழ்வுகள் வந்து நடைபெற்றது. தமிழ் வார விழா இது ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் 5 சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை வந்து தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. நாட்டுடைமையாக்குறது அப்படின்னா அது யார் வேணாலும் பதிப்பிக்கலாம். அப்போ இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ வந்து நம்ம நினச்சா கூட திருக்குறளை பதிப்பிக்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல். அதனால் இப்போது யாரெல்லாம் அந்த 5 எழுத்தாளர்கள் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அப்புறம் எழுத்தாளர் மெர்வின், அப்புறம் பழனி அப்படிங்கிறவர், அப்புறம் கோமா கோதண்டம், இளமா தமிழ்நாவன், இவங்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னா இப்போ இவங்களுடைய புத்தகங்களை மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னா அதோடைய ராயல்ட்டி தொகை அவங்களுடைய குடும்பத்திற்காவது போய் சேரும். ஆனால் இதன் மூலமாக அந்த குடும்பத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தங்களுடைய குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, ராயல்ட்டி அப்படின்னா தமிழில் நூலுரிமை அப்படிங்கிறது தான். அடுத்தது, 14வது சுதிர்மான் கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நம்ம எக்ஸாமில் சுதிர்மான் கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். இது சர்வதேச பேட்மிண்டன் விளையாட்டு போட்டி. இதில் சீனா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிக முறை வெற்றி பெற்றதுமே சீனா தான். இந்த போட்டி நடைபெற்ற இடம் சீனாவுடைய ஜியோமென் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. 1989ஆம் ஆண்டுலேருந்து இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது. அடுத்தது, இந்தியாவில் சாலை விபத்துகளில் காயம் அடைபவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 1.5 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுவதுமே சாலை விபத்தில் ஒருத்தங்க காயமடைந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிமேல் இலவச சிகிச்சை வந்து வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல் 7 நாட்களுக்கு இந்த சிகிச்சை வழங்குவாங்க. அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் இலவசமாகவே சிகிச்சை பெறலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் அவருக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா
1.5 லட்சம் வரைக்கும் மத்திய அரசு வழங்குவாங்க, மீதி 50,000 அவர் வழங்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் இதோடைய அடிப்படையில் செயல்படுத்துகிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். இது பார்த்தீங்கன்னா முதல் 48 மணி நேரத்திற்கு இலவசமாகவே சிகிச்சை வழங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது 2025 மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் யார்? இதற்கான ஆன்சர் காஸ்பர் ரூட். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிட் ஓப்பன் போட்டி இது ஸ்பெயினுடைய தலைநகரான மேட்ரிட்டில் இப்போ நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் நார்வே நாட்டை சேர்ந்த காஸ்பர் ரூட் அப்படிங்கிறவர். நம்ம நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா அப்படிங்கிறவங்க. அடுத்தது இப்போது நீருக்கடியில் சென்று தாக்க வல்லமை கொண்ட ஒரு வெடிகுண்ட சோதனை பண்ணியிருக்காங்க. இது நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் போர்க்கப்பல், இது எல்லாத்தையுமே தாக்குற திறன் கொண்டது. இந்த சோதனையை நடத்தின அமைப்பு இந்திய கடற்படை மற்றும் டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். இப்போது இந்த வெடிகுண்டு இருக்குல்ல, இது உருவாக்கு நிறுவனம் எது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கிற நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்டரி அப்படிங்கிற நிறுவனமும் இன்னும் சில நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு நிறுவனம் தான் ரொம்ப அதிகமான பங்கு வகித்திருக்காங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஆஸ்துமா தினம், இது மே 6ஆம் தேதி. அதாவது மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை தான் இதை கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த ஆண்டுடைய தீம் என்ன அப்படின்னா மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆக்சசபிள் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. இப்போ இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இன்ஹிலேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்ஹிலேஷன் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறத கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க பெற மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் இதை கிடைக்கிறதுக்கு நம்ம வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறத தீமாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 2025 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 151. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக தான் நம்ம உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடித்திருந்தோம். அது என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமான தினம். அடுத்தது இந்தியா முழுவதும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் 54 ஆண்டுகள். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக வணிகர் நல வாரியம் அமைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது மாணவர்கள் மற்றும் பணிபுரிபவருக்கு இலவச ஏஐ படிப்புகளை அறிமுகம் செய்யும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்தது தற்போது யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாரதிதாசன். அடுத்தது 14வது சுதிர்மான் கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது இந்தியாவில் சாலை விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 1.5 லட்சம். அடுத்தது 2025 மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் யார்? இதற்கான ஆன்சர் காஸ்பர் ரூட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இந்த வாரத்தில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.